ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, என்னுடைய குடும்பத்துல ஒரு எழுப்புதல் வர வேண்டும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற வேண்டும், நான் குடும்பமாய் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறீங்களா? அதற்காகத்தான் இன்றைக்கு ஓடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்துல இன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட எழுப்புதல் என்றால், அது உலக பிரகாரமான எழுப்புதல் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு எழுப்புதலை இன்றைக்கு என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். எத்தனை பேருக்கு அது விருப்பம்? என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் வாஞ்சிக்கும் போது நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசிக்கலாம். என்னாகமம் 24வது அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிக்கலாம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதர் விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை அப்படியே நம்ம விசுவாசிக்கலாம். இந்த வசனத்தின்படி, யாக்கோபே, உன்னுடைய கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் யார் மூலமா இந்த வார்த்தைகளை சொன்னார் என்றால், பாலக் என்ற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு எதிராய் ஒரு யுத்தம் வந்த போது இந்த பிளேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, அந்த நாட்களில் எல்லாம் தீர்க்கதரிசிகள் ஏதாகிலும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்றால் அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். அந்த வார்த்தை என்ன வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அது மாறவே மாறாது. அவங்க ஒரு ராஜாவுக்கிட்ட போய் நீ தோற்று போவா இந்த யுத்தத்துல என்று சொன்னால் அப்படி தோற்றுதான் போவாங்க. நீ ஜெயம் எடுப்பா என்று சொன்னால் ஜெயம் எடுப்பாங்க. அது இந்த பாலக் என்ற ராஜாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தீர்க்கதரிசி சொன்னால் நிச்சயமாய் நடக்கும் என்று தெரிந்திருந்தது. ஆகவே இந்த பாலக் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் வந்த போது இந்த பாலக் ராஜா என்ன செய்யறான்? அந்த பிளேயாம் என்ற தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து, இவன் பணத்தை கொடுத்து, எப்படியாகிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் சாபமானவர்கள் என்று சொல்லணும்னு சொல்லி இந்த பிளேயாம் என்ற தீர்க்கதரிசியை அழைக்கிறான். அந்த பிளேயாம் என்ற தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம்ல, எத்தனையோ யுத்தங்கள் வருகிறது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய். ஆனால் ஒன்றிலும் அவர்களால் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களை தொட ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. அவருடைய தேவனுடைய பார்வையில இருக்கிற ஜனங்கள் அவர்கள். அதனால இந்த பாலக் ராஜா நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த தீர்க்கதரிசி சபித்து விட்டான் என்றால் அவர்கள் என்ன மாறிடுவாங்க? அவங்க சபிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, அவங்க தோற்று போவாங்க என்று சொல்லி இந்த பாலக் ராஜா பிளேயாமுக்கு கூலி கொடுத்து, இந்த பிளேயாம் கிட்ட ஆண்டவர் போகக்கூடாது என்று சொன்னாலும் இந்த பிளேயாம் போகிறான். போகும்போது வழியில என்னாச்சு? தேவதூதன் ஆண்டவர் அனுப்பி கழுதையே என்ன செய்தது? பேசுகிறது. வழியில பிளேயாம் அந்த கழுதை போன அந்த கழுதை அப்படியே படுத்து விட்டது. இந்த கழுதையை போட்டு இந்த பிளேயாம் அடிக்கிறாரு. அடித்த போது இந்த கழுதை பேசுது. என்ன பேசிச்சு? நீ என்ன 3 முறை அடிச்சிட்டியே, ஏன் என்ன அடிக்கிற? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கழுதையினுடைய வாயை திறந்து அந்த கழுதை பேசினது. அப்பதான் அந்த பிளேயாமுடைய கண்கள் திறந்தது. தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை அந்த பிளேயாம் பார்க்கிறார். அப்பவும் ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு தெரியுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு போவதற்கு அது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல என்பது இந்த பிளேயாமுக்கு தெரிகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னா நீ போ, ஆனா என்ன செய்யக்கூடாது? தப்பான காரியங்களை பேசக்கூடாது, சாபமான வார்த்தைகளை நீ என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது என்று சொல்லிதான் அனுப்புகிறார். அப்படி இந்த பிளேயாம் அப்படி வந்தபடினால, தேவனால் எச்சரிக்கப்பட்டு வந்தபடினால இவர் போய் நின்று பாக்குற அந்த பால கைக்கூலி எல்லாம் கொடுக்கறான், உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்றான். ஆனா அந்த பிளேயாம் போய் நின்று என்ன சொன்ன வார்த்தைகள் தான் இவை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போய் நின்று பார்க்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? இஸ்ரவேலே உன் கூடாரங்களும், யாக்கோபே
உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அருமையா அழகானவைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீடுகளையும் எல்லாருடைய கூடாரங்களையும் இப்படி ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷர்களும் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய வீடு அழகா இருக்கணும், நம்முடைய குடும்பம் அழகா இருக்கணும். அது எப்படி இருக்குமா, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. இப்படி நம்ம வீடு மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? நம்முடைய கூடாரங்கள் இப்படி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். சந்தன மர வாசனம் நிறைந்ததாய். கர்த்தர் நாட்டின சந்தன மரமா? அது சாதாரண சந்தன மரம் இல்ல, கர்த்தர் நாட்டின சந்தன மரம் வாசனம் நிறைந்ததா நம்முடைய வீடு மாறணுமா? அப்படிதான் ஆண்டவர் நம்முடைய கூடாரங்களை பார்க்கிறார். ஆனால் நம்முடைய கூடாரங்களை இன்றைக்கு இன்றைய உலகத்திலே பார்ப்போம் என்றால் எத்தனையோ விதமான போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள ஒருமனதில்ல, உண்மையான அன்பு கிடையாது. இன்னைக்கு திருமணமாகி அடுத்த மாதமே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, அடுத்த நாளே பிரிஞ்சு போயிடுறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, ஒரு உண்மையான அன்பு இல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்ல, உண்மையான சமாதானம் இல்ல, பலவிதமான போராட்டங்கள். ஆனால் அந்த வசனத்துக்கு நேராக எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது முக்கியமா சொல்ல போனா அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல அப்படி நடக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள உண்மையான அன்பு கிடையாது, உண்மையான ஒரு மனது கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துட்டு அப்படி ஏதோ ஒரு மிருகங்கள் வாழ்கிறது போல என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு குடும்பங்கள் அப்படி மாறிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? அதற்கு காரணம் பின்னால் இருந்து கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சாத்தானுடைய கிரியைகளினால அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, திடீர் என்று தற்கொலைகள், திடீர் என்று எங்கிருந்துதான் வந்ததுன்னு தெரியல இந்த பிரச்சனை. சந்தோஷமா இருந்த குடும்பம், நல்லா இருந்த குடும்பம், நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம், அந்த குடும்பத்துல எப்படிதான் எங்கிருந்தான் பிரச்சனை வந்துன்னு தெரியல. அந்த திடீரென்று கடன் பிரச்சனை. ஒரு சகோதரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்கிட்ட வந்து அழுதாங்க. என்னுடைய மகன் நன்றாக பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தான், நல்லாதான் இருந்தான் சிஸ்டர், நல்லா பண்ணிட்டு இருந்தான். திடீரென்று 60 லட்சம் ரூபாயை இந்த பிசினஸ்ல போட்டு அனைத்தையும் இழந்தவனாய் இன்றைக்கு வீட்டுல என்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போறான் சிஸ்டர். என்னால என் மகனை என்ன செய்யறதுன்னு தெரியல. 28 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அவன் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல. நன்றாக இருந்த மகன், நல்லா இருந்த குடும்பம் தான், ஏன் திடீர்னு பிரச்சனை வந்துச்சு? எப்படி இது வருது தெரியல. நிறைய குடும்பங்கள்ல போராட்டங்கள். நல்லா இருக்கிறாங்க, திடீரென்று ஏதோ ஒரு வியாதி, மரண பயம் வந்து விடுகிறது. திடீரென்று கடன் பிரச்சனை வந்து விடுகிறது. திடீரென்று தெரியாத விதத்துல எப்படிதான் வருதுன்னு தெரியல, பிரச்சனை எங்கிருந்துதான் வருதுன்னு தெரியல, பிரச்சனைகள் வந்து விடுகிறது, சண்டைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பின்னால இருந்து கிரியை செய்கிற பிசாசின் தந்திரங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை குறித்து தான் சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய கூடாரங்கள் ஆண்டவருக்கு முன்பு ஆண்டவர் பார்க்கும்போது நம்முடைய கூடாரங்கள் எப்படி இருக்கணும்? அழகானவைகளா இருக்கணும். யாக்கோபேவின் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி அவர் சொல்லத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு அழகான கூடாரங்களாய் நம்முடைய கூடாரங்களை மாற்றும்படியாகத்தான் இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீடு அப்படி மாறப்போகிறது, என் கூடாரம் அப்படி மாறப்போகிறது. எப்படிப்பட்ட பிசாசின் கிரியை ஆனாலும், எப்படிப்பட்ட போராட்டமானாலும் எல்லாவற்றையும் மாற்றி என்று ஆண்டவர் என்ற கூடாரத்தை அழகானதாக மாற்றுவார் என்று இன்றைக்கு விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கூடாரத்தை அழகானதாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதுக்காக, இயேசு எதற்காக இந்த உலகத்துல வந்தார்? இயேசு எதற்காக வந்தார்?
நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்கும்படியாய், நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய், நம்மை சாபத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய், எல்லா போராட்டத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கும்படியாகத்தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. யார் இந்த இயேசுவிடத்துல வருகிறார்களோ நீங்க எல்லாம் சொல்ல, நான் இயேசுவை தானே தேடுறேன் சிஸ்டர், நான் இயேசுப்பாவை தேடிதானே வந்திருக்கிறேன், நான் அவரை தானே தேடிக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கூடாரம் அழகானதாய் மாறவில்லையே, என்னுடைய கூடாரத்தில் எழுப்புதல் இன்னும் வரவில்லையே. முதலாவது எழுப்புதல், ஆவிக்குரிய எழுப்புதல் நம்முடைய கூடாரத்துக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணோம், நம்முடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று ஜெபித்தோம். நிச்சயமாய் ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வீடு மாற போகிறது, என்னுடைய கூடாரம் மாற போகிறது, என்னுடைய கூடாரத்துல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் நிச்சயமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய எழுப்புதல் வந்து விட்டதானால் மற்றதெல்லாம் தானாகவே என்ன செய்துவிடும், வந்துவிடும். யார் இயேசுவிடத்துல வருகிறார்களோ, யார் இந்த இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு உள்ள இந்த பிசாசு என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. அவர்களுடைய வீடுகளுக்குள்ள பிசாசு நுழைய முடியாது. அதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம யோபின் சரித்திரத்தை வாசிப்போம்னா, யோபின் கூடாரத்தை சுற்றிலும் ஆண்டவர் என்ன வைத்திருந்தாராம், வேலி அடைத்து வைத்திருந்தார். அவர் வேலி அடைத்து வைத்திருந்த போது சாத்தானால என்ன செய்ய முடியல, உள்ள போக முடியல. யோபுடைய கூடாரம் எப்படி இருந்தது, மிகவும் அழகானதா இருந்தது, சந்தன மர வாசனை நிறைந்ததா இருந்தது. டெய்லி விருந்து, மகன்கள் வீட்டுல விருந்து, டெய்லி சந்தோஷம் கொண்டாடுதல், அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. ஆனால் ஏன் அவருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தபடினாலதான், சோதனைக்கு அனுமதி கொடுத்தபடினாலதான் சாத்தான் அந்த காரியத்தை செய்ய முடிந்தது. யாருடைய கூடாரத்தை சுற்றிலும் வேலி, தேவனுடைய வேலி இருக்கிறதோ அவர்களுடைய கூடாரத்துக்குள்ள சாத்தான் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அவர்களுடைய வீடுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். அது எப்படி இருந்த இந்த யோபுடைய சரித்திரத்தை நீங்க வாசிக்கும் போது, இந்த யோபு எப்படிப்பட்டவரா இருந்தாரும், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமா இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு உத்தமமான ஒரு மனுஷனா இருந்தார், தேவனுக்கு முன்பாக உத்தமமான ஒரு மனுஷனா இருந்தார், நீதிமானா இருந்தார், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர்கள் குடும்பம் நிச்சயமா என்ன செய்யப்படும், கட்டி எழுப்பப்படும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக யோபிடத்துல இன்னும் ஒரு விசேஷ குணம் இருந்தது. என்ன குணம் தெரியுமா? அவர் என்ன செய்வாராம், ஒவ்வொரு நாளும் விருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய 7 மகன்கள், அவருக்கு 7 மகன்கள் 3 மகள்கள். இந்த 3 மகள்களும் இந்த தகப்பனாரோ இந்த 7 மகன்களுடைய வீட்டுல ஒவ்வொரு நாள் என்ன செய்வாங்க, விருந்து சாப்பிட போவாங்க. ஒவ்வொரு நாளும் விருந்து சாப்பாடு தான் அவங்க வீட்டுல. அவ்வளவு சந்தோஷம், ஃபேமிலி கெட் டுகெதர். ஒவ்வொரு நாளும் டெய்லி பிள்ளைகள் எல்லாம் சந்திச்சு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த விருந்து முடிகிற நேரத்துல யோபு விசேஷமா ஒன்றை செய்வார். என்ன செய்வார்? ஒவ்வொரு பிள்ளையாக அழைத்தனுப்பி அவர் என்ன செய்வாராம், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அவர்களுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்வார். என்ன வேண்டுதல் செய்வார்? ஒருவேளை என்னுடைய குமாரர், என்னுடைய பிள்ளைகள், ஒருவேளை அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்க வாசிக்கலாம், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் இருதயத்தில் தேவனை தோஷித்திருப்பார்களோ, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக என்ன செய்வாராம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு நம்ம போறோம், இங்க வந்து ஆண்டவரிடத்தில் நம்முடைய குடும்பங்களை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனுதினமும் எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்காக, குடும்பத்தின் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்றீங்க? ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைய அழைத்தனுப்பி ஜெபம் பண்றீங்களா? நம்ம எல்லாம் அழைத்தனுப்பி ஜெபம் பண்றது இல்ல. ஆனா அழைத்தனுப்பி ஜெபம் பண்ணாட்டைக்கு கூட அந்த பிள்ளைக்காக, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான். இன்னைக்கு 2 பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 10 பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளை அழைத்தனுப்பி அவர்களுக்காக வேண்டுதல் செய்வார், ஜெபம் பண்ணுவார். அதனாலதான் பாருங்க, அந்த பிள்ளைகள் என்ன செய்தாங்க, அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தாங்க. அது மாத்திரமல்ல, அந்த யோபு அந்த சோதனை நேரத்துல அந்த 10 பிள்ளைகளையும் இழந்து போற 10 பிள்ளைகளும் மரித்து போயிட்டாங்க. ஆனா
பின்பு அந்த சோதனை முடிந்த பின்பு ஆண்டவர் இந்த யோபுக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பா கொடுத்தாரு இல்ல. 100 மாட்டை இழந்திருந்தாருன்னா 200 கொடுத்திருப்பார். 200 கழுதை இழந்திருப்பாருன்னா 400 கழுதையை கொடுத்திருப்பார். ஆனா பிள்ளைகள் மட்டும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கும்போது எத்தனை தான் கொடுத்தாரு? 10 பிள்ளைகள் தான் கொடுத்தார். அதே 10 பிள்ளைகள் 7 குமாரர் 3 குமாரத்திகள் கொடுத்தார். அப்படி 10 பிள்ளைகள் தான் திரும்ப ஆண்டவர் அதே போல 10 கொடுத்தார். ஏன் அது மட்டும் 20 கொடுக்கல? யோபு பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அழைத்து அனுப்பி அவர்களுக்காக வேண்டுதல் செய்தபடியினால, அந்த பிள்ளைகள் பரிசுத்தமா இருந்தபடினால, அவர்கள் பரலோகத்துல ஆண்டவரோடு கூட இருக்கிறபடினால, அது 2 மடங்கு. எப்படி பரலோகத்துல 10, உலகத்துல 10. ஹல்லேலூயா. 20, அதுவும் 2 மடங்கு தானே. அப்போ அப்படிதான் ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் குடும்பத்திற்காக அனுதினமும் ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கிறீங்க? அனுதினமும் திறப்புல நிக்கிறீங்களா? இன்றைக்கு பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரையிலும் பயங்கரமான பிசாசின் கிரியைகள். எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது? இச்சை நாவிகள். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்களை வரையிலும் இச்சை நாவி பிடித்திருக்கிறது. இச்சை நாவினால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. பயங்கரமான பாவங்கள், சோதோம் கொமோராவின் பாவம், ஓரின சேர்க்கையின் பாவம், இன்னும் பயங்கரமான பாவங்கள். இந்த கடைசி நாட்களில பயங்கரமா பிசாசு என்ன செய்கிறான்? அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அது விசேஷமாய் கிறிஸ்தவ பிள்ளைகளை ஈஸியா பிடிச்சிருவான். நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இல்லைன்னா, நீங்க கொஞ்சம் அசதியா இருந்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைகள் அதனால் பாதிக்கப்படுவாங்க. அதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கூடாரங்கள் அழகாய் மாற வேண்டுமானால் நாம் யோபை போல ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? திறப்பில நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். உலகத்துக்காக நம்ம அதை ஜெபிக்கணும். நம்ம தேசத்துக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். அதற்கு மேலாக உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று இயேசுவே சொன்னாரே. இன்றைக்கு எத்தனை நாட்கள் நாம் அழுது ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். யோபிடத்தில் அந்த விசேஷ குணம் இருந்தபடியினாலதான் அவருடைய கூடாரம் அழகானதா இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலம் அழகானதா இருந்தது. அவருடைய வீட்டுக்குள்ள எழுப்புதல் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எத்தனை மணி நேரம் நாம் ஜெபிக்கிறோம்? வெஸ்லி பிரதர்ஸ் சொல்லுவாங்க. வெஸ்லி பிரதர்ஸ் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க தாயார் என்ன செய்வாங்களாம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையுடைய தலையிலையும் கை வைத்து இரவுல எல்லா பிள்ளைகளும் போன பின்பு தூங்கின பின்பு ஒவ்வொரு பிள்ளையுடைய தலையிலையும் கை வைத்து அந்த பிள்ளைக்காக 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்களாம். அதனால அது என்னாச்சு தெரியுமா? அவர்களுடைய பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள், ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் சர்ச் உருவாவதற்கு காரணமாய் உலகத்தையே கலக்கிறவங்களா இருந்தாங்க. அந்த நாட்களில் அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க மூலமா பெரிய எழுப்புதல் வந்தது. அந்த தாயாருடைய ஜெபம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு நாம் திறப்பில நின்று ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஜெபிக்காமல் இருந்தால் நம்முடைய கூடாரங்கள் அழகானவைகளாய் மாற முடியாது. நம்முடைய குடும்பங்கள் அழகானவைகளாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. யோபின் கூடாரத்தை போல அழகாய் மாற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் இங்க வந்து நிறைய நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. வீட்டுல போனாலும் என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகள் வெளியே போகும்போது, உங்க குடும்பத்தார் வெளியே போகும்போது, யார் எங்கே போனாலும் அவர்களுக்காக உங்க இருதயத்துல ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். நீ ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த நேரத்துல நீங்க முழங்கால நின்று நீங்க ஜெபித்து விட வேண்டும். இல்லாவிட்டால் பிசாசு தன்னுடைய காரியங்களை நடப்பித்து விடுவான். ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பத்தின் எழுப்புதலுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் திறப்பில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே விழுந்த கடமை. இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு நீங்க தான் திறப்பில் நிக்கணும். உங்க குடும்பத்தின் எழுப்புதலுக்கு நீங்க தான் காரணமானவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்தால் தான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மாற்ற முடியும். உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை பெரிய கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ தெரியாமல் பல சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் மாற வேண்டுமானால் நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடித்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பம் அழகான கூடாரமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரத்தை ஆண்டவர் அழகானதாய் நம்முடைய கூடாரத்தை மாற்றி விடுவார். எப்படிப்பட்ட அலங்கோலம் உங்க குடும்பத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்திலே உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறது இல்ல, தோற்று போவதில்லை. உங்க குடும்பம் தோற்று போவதே இல்லை. உங்க குடும்பத்துல
குடும்பத்துல எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், நீங்க அதன் மத்தியில ஆண்டவர் சமூகத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்துல வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஒரு லேகியோன் பிடித்த ஒரு மனுஷன், லேகியோன் பிசாசு, அந்த லேகியோன் என்றாலே 6000 பிசாசுக்கு அதிகமான பிசாசம். ஒரு பிசாசு இல்ல, எத்தனை 6000க்கும் அதிகமான பிசாசுகளாம். அத்தனை பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சான். அந்த மனுஷன் என்ன செய்வானா? வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான், செய்வோம், கல்லறையில தான் இருப்பான். கல்லறையில இருந்து ஒரு பைத்தியம் பிடித்த நிலைமையில உட்கார்ந்து இருந்தான். ஆனால் என்றைக்கு இயேசு அந்த மனுஷனை சந்தித்தாரோ, அந்த நாளிலே, அந்த நிமிஷத்திலேயே அந்த பிசாசுகள் எல்லாம் அவனை விட்டு வெளியேறின போது அவன் எப்படி மாறிவிட்டான்? அவன் இயேசுவுக்கு பின் செல்லுகிற ஒரு மனுஷனாய் ஒரு எழுப்புதல் அவனுக்குள்ள வந்து விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிள்ளை அப்படி இருக்குதா? ஒருவேளை பைத்தியம் பிடித்தது போன்றதான் நிலைமை. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அநேக ஆண்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, குடிகாரர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக வாலிப பெண் பிள்ளைகள் கூட மிகவும் மோசமான நிலைமையில என்ன செய்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அவங்கள நினைத்து கவலையோட ஒருவேளை இந்த நாள்ல வந்திருப்பீங்கன்னா, அந்த அவனை விட்டு துரத்தின போது அந்த மனுஷன் எப்படி மாறினா? அவன் சொன்னா, உங்க பாதத்துல வந்து அமர்ந்து கொள்ளுகிற ஆண்டவர், நான் உங்க கூட வரேன் இசப்பான்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் அவனுக்குள்ள வந்தது. இன்றைக்கு அப்படி உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களை மாற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாம் அவரை தேட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. எப்படிப்பட்ட பிசாசின் பிடியில இருக்கிற பிள்ளைகளானாலும் ஆண்டவர் சமூகத்துல உங்க பிள்ளைய ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் எத்தனையோ விதமான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில வந்து, பிசாசின் கிரியைகள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்துல கொண்டு வருவதுதான். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்துல வருகிற யாராக இருந்தாலும் அந்த பிசாசின் கிரியைகள் அவர்களை விட்டு அகற்றப்படும் போது அவர்கள் ஆண்டவருக்கு என்று மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்துல எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளானாலும் அது ஆண்டவர் சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கும் போது அதெல்லாம் மாறப்போகிறது. அது எல்லாம் திருடன் வருகிறது. எதற்காக வருகிறான்? அவன் திருட வருவான், கொல்ல வருவான், அழிக்க வருவான். இந்த திருடன் வேலையும் அதுதான், பிசாசுடைய வேலை அதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா போதும், வீட்டுக்குள்ள புகுந்து எல்லா காரியத்தையும் அவன் சின்ன பின்னமாக்கி விடுவான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதற்காக வந்தார்? இயேசு எதற்காக வந்தார்? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய தெய்வமா இருக்கிறாரே, அவர் நமக்கு தெய்வமாக இருப்பது எதற்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை பரிபூரணப்படுத்ததான், நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றத்தான், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றத்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். முதலாவது நமக்குள்ள நல்ல ஒரு எழுப்புதல் வரட்டும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் வரட்டும். நான் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மகளாய், ஜெபிக்கிற ஒரு மகனாய் நான் மாறப்போகிறேன். என் வீட்டுக்குள்ள இருந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். என்ன வந்தாலும், என்ன வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தாலும், வீட்டுக்குள்ள எத்தனை கொந்தளிப்புகள் இருந்தாலும் அதன் மத்தியில நான் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன் என்று தீர்மானத்தோடு கடந்து செல்லுவீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுடைய கூடாரங்கள் அழகானதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேடி எத்தனையோ இடங்கள்ல நீங்க அலைந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ பேரை போய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா அங்கிருந்தெல்லாம் நமக்கு பதில் வரப்போவது இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரப்போகிறது? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரப்போகிறது. ஒரு மகள் ஜெனிஃபர் என்று சொல்லுகிற ஒரு மகள், அவள் திருமணமாகி 4 குழந்தைகள், 4 மாதம் ஆகும்போது அப்படி அபாஷன் ஆகிவிடும். அந்த மகள் மிகவும் வேதனையோடு வந்து ஜெபிக்க வருவாள். வந்து ஜெபித்து விட்டு போவா. 4 குழந்தைகள். அதன் பின்புதான் ஜெபத்துக்கு அவளை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒவ்வொரு தடவை வரும்போதும் அழுது கொண்டே வருவாள். ஆண்டி, எனக்கு இப்படி 4 குழந்தைங்க 3 மாசம் 4 மாசம் அப்படியே அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அழுது கொண்டே வந்து ஜெபித்து கொண்டு போவா. அதன் பின்பு அவன் நன்றாக ஜெபிக்க ஆரம்பித்தாள், ஆண்டவரை பிடிக்க ஆரம்பித்தாள். ஜெபம் பண்ணா பாருங்க,
அதன் பின்பு 5வது ஒரு குழந்தை கன்சீவானா. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஓடோடி வந்து ஜெபித்து கொண்டே போனா. அதன் பின்பு அழகான பெண் குழந்தை ஆண்டவர் பெற்றெடுக்கும்படி கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிசாசு அப்படிதான் அழிச்சுக்கிட்டே இருப்பான், சந்ததியை அழித்து கொண்டிருப்பான். சந்ததி பிள்ளைகள் மேல பல சாபங்கள், குடும்பத்தின் மேல பல வேதனைகளை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனா இதெல்லாம் மாற்றுகிற வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது? நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவரே பரிபூரண ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனா அந்த சாத்தான் எப்படிப்பட்டவன்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன். பொய்யெல்லாம் சொல்லுவான். இப்படி எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்க போகிறது. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா? உன் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமா இருக்காது. உன் வாழ்க்கை சாபமா தான் இருக்கும். அப்படிதான் பிசாசு சொல்லிட்டே இருப்பான். ஆனா பொய்யனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மகத்துவமானவர். அவர் சொல்லுவான், அவன் வீட்டுல யாரும் மாற மாட்டாங்க. நீ இவ்வளவு நாளும் ஜெபம் பண்றியே, நீ இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியே, ஒருத்தரும் மாற மாட்டாங்க. உன் ஜெபம் எல்லாம் ஒண்ணும் பலிக்காதுன்னு பிசாசு சொல்லுவான். சிஸ்டர் சாட்சி சொல்ல விட்டு அவங்க சாட்சி சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது. ஆனால் ஆண்டவரை பிடித்து கொண்ட போது எப்படி ஆண்டவர் மாற்றினார் என்று அவங்க வாழ்க்கையே பிசாசின் கிரிகள் அதிகமா இருந்த வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டபடினாலதான். அவன் பிசாசு சொல்லுவான், உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், ஒரு குடும்பம் இப்படிதான் இருக்கும், ஒரு பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, உன் குடும்பம் அழகானது. ஹல்லேலூயா. யாக்கோபேவின் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனா சாத்தான் சொல்றான், உன் குடும்பம் அப்படி இல்ல, உன் குடும்பம் அழகா இல்ல, உன் பிள்ளைகள் அழகா இல்ல, உன் சந்ததி அழகா இருக்காது, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்காது, உன் குடும்பத்துல எழுப்புதல் வராது, உன் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, உன் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு பிசாசு என்ன செய்வான்? சொல்லுவான். ஆனா அந்த பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன். அவனுக்கு செவி கொடாதபடி நாம் ஆண்டவரை உறுதியை பிடித்துக் கொள்வோம். ஜெபிக்கிறவர்களை நாம் மாறி விடுவோம். அந்த சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறவர்களை மாறி விடுவோம். அப்போது பிசாசால என்ன செய்ய முடியாது? பிசாசு சொன்ன பொய்யெல்லாம் ஏதாவது மாறி போகும், பொய்யாகவே மாறி போகும். ஒரு மகதிலே நாம் மரியாள். அந்த மகதிலே நாம் மரியாளுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? 7 பிசாசுகள் அவளுடைய வாழ்க்கையில இருந்தது. அவளுடைய வாழ்க்கை அப்ப எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 7 பிசாசு இருந்த அவளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசுவை அவள் சந்தித்தாள். அப்போது இயேசு என்ன செய்தார்? அவளிடத்துல இருந்த எல்லா 7 பிசாசுகளையும் துரத்தி விட்டார். துரத்தி விட்ட பின்பு அந்த மகதிலே மரியாள் என்ன செய்தார்? இயேசுவை பின்பற்றுகிற மரியாளாய் மாறி போனாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பெண்கள் உலகத்துக்கும் பலவிதமான பாவத்துக்கும் அடிமையா கிடக்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் உலகத்துக்கும் பாவத்துக்கும் அடிமையாய் கிடக்கிற பெண்களையும் ஆண்டவர் மாற்றும் போது என்ன செய்வாங்க? அவங்க ஆண்டவருக்கு பின்னால் என்ன செஞ்சிருவாங்க? வந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல யாராகிலும் அப்படி இருப்பார்கள். ஆனால் பிசாசின் பிடியில பிசாசுதான் அவர்கள் பயங்கரமான குணங்கள், மோசமான குணங்களுக்குள்ள வைத்திருப்பான். மோசமான பாவங்களை செய்ய வைப்பான். ஆனா அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். ஆனால் இயேசு அவர்களை விடுதலாக்கினால் தான் என்ன செய்வாங்க? விடுதலை ஆவாங்க. ஆனா அதே மகதிலே நாம் மரியாள், 7 பிசாசுகளுக்கு பிடித்திருந்த மகதிலே நாம் மரியாள் தான் என்ன செய்தால்? உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது பார்த்தாள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்படியான பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையும் முன்னால எல்லாம் எப்படியோ என் வாழ்க்கை இருந்துச்சு சிஸ்டர், நான் எப்படியோ இருந்தேன், பாவத்துக்கெல்லாம் அடிமையா இருந்தேன். ஆனா இயேசு என்னை சந்தித்து அவருக்கு சாட்சியை வைத்திருக்கிறான்னு நிறைய பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஆனா இன்னும் ஆண்டவருக்காக சாட்சியாக என்ன செய்ய போறாங்களே? நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய தரிசனத்தை காணும்படி ஆண்டவர் வைக்க போகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படியே வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்படி பிசாசு கடுமையை கிடந்தீர்களோ அதற்கு அதிகமாக உங்களை ஆசீர்வாதமா ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எப்படி உங்களுடைய வாழ்க்கை சிறைப்பட்ட வாழ்க்கையா இருந்ததோ அந்த சிறைப்பட்டு போன வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலையை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னது? ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரையே சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய கூடாரத்தை
அழகானதாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரத்துல முதலாவது ஆவிக்குரிய எழுப்புதல் வர வேண்டும். ஆவிக்குரிய எழுப்புதல் வந்தாதான் மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாகவே என்ன செய்து விடும், வந்துவிடும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள் இருந்த நேரத்துல எல்லாம் நான் அதிகமா அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணது கிடையாது. அதிகமா நான் ஜெபித்ததெல்லாம், ஆண்டவரே நானும் என்னுடைய குடும்பம் உமக்கு சாட்சியா நிற்கணும், உமக்கு பிரியமான குடும்பமாய் வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய ஜெபம் இருந்தது. இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கும்போது ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் கஞ்சி குடிச்சா கூட பரவாயில்ல, என் குடும்பம் முழுச ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆனா நான் அப்படி ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதிலா ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அதிகமா என்ன செய்தார், கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாகவே நமக்கு என்ன செய்துவிடும், வந்துவிடும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஜெப வீரர்களா மாறணும். என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சிகளா நிற்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ண மிஷினரிகள் எழும்பணும். எங்கள் குடும்பங்கள்ல தீர்க்கதரிசிகள் எழும்பணும். அப்படி நம்ம என்ன செய்வோம், வாஞ்சிப்போம். அதை வாஞ்சிப்பது மாத்திரமல்ல, அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒரு சூசன்னா வெஸ்லி, அந்த சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி அவங்களுடைய தாயார் ஜெபித்த ஜெபத்தினால 2 பிள்ளைகள் வல்லமை ஆண்டவருக்கு என்று வல்லமையா உலகத்தை கலக்கிறவர்களா என்ன செஞ்சாங்க, மாறினாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையா அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அந்த தாயாருடைய ஜெபம் தான். அனுதினமும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? இன்றைக்கு நம்ம அனுதினமும் ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல நம்முடைய குடும்பங்களின் எழுப்புதலுக்காக, நம்முடைய குடும்பங்களில் எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க கடன்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அது இந்த கடைசி காலத்துல அநேக விசுவாசத்தை எடுத்து போடுவான். இன்றைக்கு பிள்ளைகளுடைய விசுவாசம் எடுபட்டு போயிருக்கிற காலத்துல வந்திருக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு யார் மேல நம்பிக்கை இல்ல, ஆண்டவர் மேல நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் இல்ல. ஆனா அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னது? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், போதிக்கணும். எதை போதிக்கணும்? நான் உனக்கு செய்த நன்மைகள், உனக்கு செய்த அதிசயங்களை எல்லாம் என்ன செய்யணும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ விவரித்து சொல்லணும். அன்னைக்கு ஜனங்களிடத்துல ஆண்டவர் சொன்னார், யோர்தானை கடக்கும் போது நீ யோர்தான்ல ஆசாரியர்கள் நின்ற இடத்துல இருந்து நீ என்ன செய்யணும், கற்களை எடுத்து வை. அந்த எந்த இடத்துல நின்றாங்களோ அந்த இடத்துல இருந்து கல்லை எடுத்து நீ பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். அதை நீ வைத்துக் கொள்ளும் போது அது பின்னால சந்ததி கேட்கும், இந்த கல்லெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கும் இல்ல. அப்ப நீ சொல்லணும், என்ன சொல்லணும், நாங்க பயந்து இந்த யோர்தானுக்கு பக்கத்துல வந்து நிற்கும் போது கானானை சுதந்திரிக்க முடியாதபடி, கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதபடி நாங்கள் யோர்தானுக்கு அருகில வந்து நிற்கும் போது ஆண்டவர் இந்த யோர்தான் நதி, பெருவெள்ளமாய் வந்த யோர்தான் நதியை 2ஆக பிரித்து அந்த யோர்தானில நாங்க வெறும் தரையில் நடக்கிறது போல நடந்து வந்தோம். அப்ப இந்த யோர்தானின் நடுவுல இருந்து எடுத்த கல்லுதான் இந்த கல்லுன்னு சொல்லி நீ என்ன செய்யணும், உன் பிள்ளைக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்றீங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த அற்புதத்தை எல்லாம் செய்திருக்கிறாரு, இயேசுப்பா இப்படி எல்லாம் நடத்தி வந்தாங்க. பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். எத்தனை அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். இதெல்லாம் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடுறோம். உன் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் ரகசியத்தை மறைப்பேன், நான் செய்ய போவதை மறைப்பேனோ என்று சொல்லும் முன்பதாக சொல்றாரு. அவன் சந்ததிக்கு என்ன செய்வான், என்னை பற்றி சொல்லுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறோமா? எப்போதும் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை அவர்கள் கேட்கிற நேரத்துல நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் சொல்ல வேண்டும், என்னுடைய ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார், இப்படி எல்லாம் என்னை வழி நடத்தி வந்தார், நான் ஒரு நாள் இப்படி அழுது கொண்டிருந்தேன், அப்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார், ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று நீங்க சொல்லும் போது அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யும், விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்ற சந்ததி எழும்பி கொண்டிருக்கிறது உலகத்துல. அமெரிக்காவில இன்னும் பல இடங்களில இருக்கிற சந்ததிகள் எல்லாம், ஜெனரேஷன் எல்லாம் இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க, காடே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு விவரித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக விசுவாச தாய்மார்கள் சிறு வயதிலிருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. அவன் பிள்ளைக்கு என்ன வேணாலும் நீ யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க, ஏசப்பாட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க. சிறு வயதிலிருந்தே நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு
சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லணும், எப்படி எல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்தார் இதெல்லாம் சொல்லலைன்னா பிள்ளைகளுக்கு புரியாது, இன்றைக்கு விசுவாசம் வராது. ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவது நம்முடைய கரத்துலதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் பெருகட்டும், இன்றைக்கு நமக்குள்ள அந்த ஆவிக்கிற எழுப்புதல் வரட்டும். நான் நல்ல ஆண்டவர் உறுதியை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு மகனா நான் இருக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் கட்டி எழுப்பத்தக்கதாய், என்னுடைய கூடாரம் ஆண்டவருக்கு முன்பாக அழகானதாய் மாறும்படியாய் என்னுடைய கரத்துல அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய கூடாரங்கள் எப்படி மாறும், அழகானதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. எப்போ அது பிசாசு தள்ளப்படுவான்னா கடைசியில் ஆண்டவர் நியாயத்தை பின்புதான் என்ன செய்யும், இந்த பிசாசின் கிரிகள் இருக்காது. புதிய வானம் புதிய பூமி வரும்போதுதான் பிசாசின் கிரிகள் இருக்காது. ஆனா இப்போது நாம் வாழ்கிற இந்த உலகத்துல பயங்கரமான பிசாசின் கிரிகள் எல்லா இடத்துலயும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள்ல பிசாசு தந்திரமா என்ன செய்கிறான், ஊருக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் செல்போன் இன்னும் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா, அதுக்கு பின்னால இருந்து செயல்படுகிற பிசாசின் கிரியைகள். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் செல்போனை நீங்க வாங்கி வச்சாலும் அந்த பிள்ளைங்க மாற மாட்டாங்க. அந்த பிசாசின் கிரியைகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன செய்துவிடும், போய்விடும். பயங்கரமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததிகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய கூடாரங்களுக்குள்ள நல்ல ஒரு எழுப்புதலின் அக்கினி போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்குள்ள எழுப்புதல் அக்கினி போடப்பட்டதென்றால் அது மற்றவர்களையும் நிச்சயமா என்ன செய்யும், பற்றி பிடிக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். அது எப்படி மாறுமா, பரவி போகிற ஆறுகளை போல மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்படி விரும்புங்க, அப்படி விரும்புங்க. ஆண்டவரே என்னுடைய கூடாரம் பரவி போகிற ஒரு ஆறாக மாறணும். பரவி போகிற ஆறு எப்படி என்ன செய்யும், அது போகிற இடமெல்லாம் என்ன செய்யும், ஆசீர்வாதமாய் மாறும். அந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பா மாறும். தண்ணி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் விருட்சங்கள் என்ன செய்யும், எழும்பும், விருட்சங்கள் பிழைக்கும். ஹல்லேலூயா. ஜீவன்கள் பிழைக்கும், அநேக ஜீவன்கள் அந்த நதிக்குள்ள வாழும். ஹல்லேலூயா. அதே போல என்னுடைய குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு கூடாரமாய் மாறட்டும் என்று சொல்லி நம்ம மேல விழுந்த அந்த கடமை, அது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு. அது நம்முடைய கரத்துல வந்து கரைத்தை கொடுத்திருக்கிற, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்திலையும் நம்முடைய கூடாரங்களின் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் குற்றம் சொல்லி கொண்டு இருக்க அல்ல. இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா, மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருப்பதுதான். பிள்ளைகளை பெற்றோர் குறை சொல்வது, பெற்றோரை பிள்ளைகள் குறை சொல்வது, கணவனை மனைவி குறை சொல்வது, மனைவியை கணவன் குறை சொல்லுவது. இதனாலதான் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற குறை சொல்லி கொண்டு இருப்பதற்கு அல்ல, இன்றைக்கு நீ பிறப்பில நிற்கணும். ஹல்லேலூயா. உன்னுடைய கூடாரம் அழகாய் மாற வேண்டுமானால், உன்னுடைய பிள்ளைகள் அழகாய் மாற வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை அழகாய் மாற வேண்டுமானால் நீ பிறப்பில நின்று ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கொர்நேலியுடைய குடும்பம் அழகாயிருந்தது. காரணம் என்ன தெரியுமா, அந்த கொர்நேலியுடைய குடும்பம் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து நீதிமானாயிருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அந்த கொர்நேலியு ஒரு பெரிய 100க்கு அதிபதி, ஒரு பெரிய 100க்கு அதிபதியாக இருந்தார். அந்த 100க்கு அதிபதினா அந்த நாட்களில பெரிய ஒரு தலைவர். அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சாங்க, அநேகர் அவருக்கு கீழே இருந்தாங்க. ஆனாலும் அந்த கொர்நேலியு என்ன செய்து கொண்டிருந்தார், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அந்த ஜெபத்துக்கெல்லாம் எப்போ பதில் வந்துச்சு, ஒரு நாள் பதில் வந்தது. யார் கொண்டு வந்தது, தேவதூதன் அவங்க வீட்டையே தேடி வந்து விட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, பல நாட்களாய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல, உங்க குடும்பம் இன்னும் மாறல, உங்க குடும்பத்துல இன்னும் அற்புதம் நடக்கல, சில காரியங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு, பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறவங்க மாறல, இந்த சரியா ரட்சிக்கப்படல. கவலைப்படாதீங்க, ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருங்க. கொர்நேலியு ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் பதில் வந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல குடும்பத்தையும் மனிதர்களையும் ரட்சித்து
அபிஷேகிச்சுட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்ம ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் மொத்தமா பதில் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஏதோ காரியத்துல தோல்வி மேல தோல்வியை பார்த்துட்டு இருக்கீங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை கலக்கத்தோட இந்த இடத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தை விட்டுறத, ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு. பிள்ளைடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதை நீ பார்ப்பாய், ஆச்சரியமா இருப்பதை பார்ப்பாய். நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆண்டு சந்நிதியில போய்கொண்டே இருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க ஜெபங்களும் தான தர்மங்களும் அப்படியே தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டினது. ஹல்லேலூயா. ஒரு நாள் எட்டும் அந்த ஜெபங்கள் எல்லாம் சமூகத்துல போய் எட்டும் போது தேவதூதன் நம்முடைய வீட்டை தேடி வரப்போகிறான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடைய வீடுக்குள்ள வரப்போகிறது. ஹல்லேலூயா. அநேகருக்காக உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத யாரோ ஒருத்தருக்காக ஜெபம் இருக்கீங்கல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டு உங்களை விட பயங்கரமா மாற போறாங்க. ஹல்லேலூயா. உங்களை விட ஜெபத்துல அதிகமா ஜெபிக்கிறவங்களா மாற போறாங்க. உங்களை விட வல்லமையுள்ளவர்களா மாற போறாங்க. ஆண்டவருக்காக எழும்ப போறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தை தண்ணீரை போல பரகி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் நீங்க அவங்களை குறை சொல்லி கொண்டே இருக்கிறதை விட்டு விட்டு முழங்கால நில்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதை விட்டுட்டு, அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுவதை விட்டு விட்டு நீங்க முழங்கால நின்று ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் சந்நிதியில் உங்க ஜெபம் போய் எட்ட போகிறது. ஹல்லேலூயா. தேவதூதன் உங்க வீட்டுக்கு தேடி வருவது மாத்திரமல்ல, யாரை அழைக்க வேண்டுமோ அந்த தெரு அட்ரஸ கூட ஆண்டவர் சொல்லி அழகாக அந்த பேதுருவை அழைத்து அந்த வீட்டுல ஒரு பெரிய ஜெப கூட்டம் நடந்தது. ஹல்லேலூயா. ஒரே நாள் ஜெப கூட்டத்துல அந்த முழு குடும்பமும் நண்பர்களும் யாருக்கெல்லாம் அந்த கொன்னையில ஜெபிச்சுட்டு இருந்தாரோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் தான், ஒரு நாள் மீட்டிங் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்க குடும்பத்துல அப்படி மாற போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காகத்தான் சகோதரன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்துல உங்களை ஒருத்தரா ஒருவேளை தெரிந்தெடுத்திருக்கலாம். நீங்க மட்டும் ஆண்டவருக்காக நிக்கலாம், நீங்க மட்டும் ஆண்டவருக்கு எந்த வைராக்கியமா நிக்கலாம். உங்க குடும்பத்தார் எல்லாம் எதிராக இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாரும் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஒரு நாள் எழுப்புதல் நிற்கிறவங்க வீட்டுக்குள்ள போட போகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு உங்க வீடு குட்டி பரலோகமாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ, இன்றைக்கு எவ்வளவு நெருக்கப்பட்டீங்களோ, எவ்வளவு உடைக்கப்பட்டீங்களோ, எவ்வளவு அருவருப்பாய் அவர்கள் எண்ணுகிறார்களோ அதற்கு அதிகமாய் அவர்கள் உங்களை நேசிக்க போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்ய முடியும். அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் மாற்ற முடியும். ஆனா சில காரியங்களுக்கு, நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கு உடனே பதில் கொடுக்க மாட்டார். சில காலங்கள் வைத்திருப்பார். ஆனா பதில் வரும்போது அது நிறைவான பரிபூரணமான ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பரிபூரணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம அறகுறையான ஆசீர்வாதத்தை தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இவ்வளவு இப்படி எனக்கு கிடைச்சா போதும் ஆண்டவரே, இப்படி என் குடும்பம் மாறினா போதும் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் வைத்திருக்கிறது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பரிபூரண ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகத்தான் நமக்காக இறங்கி வந்த ஆண்டவர் பரிபூரணமா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க போகிறார். நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அதனால சில காலங்கள் நம்ம காத்திருக்க வைத்திருக்கிறார். அந்த காத்திருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆவியின் கனிகள்ல ஒண்ணு என்னது? நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமையை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அது சொல்ல நீடிய பொறுமையா இரு. அது நீடிய பொறுமைனா அது நீடிய பொறுமை தான். சில நேரம் நீடிய பொறுமையா இருக்க வச்சிருவாரு. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதன் பலனை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் ஆண்டவரே நான் உன்னை விட போகிறது இல்லை, கடைசி வரையிலும் நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி ஆபிரகாம் அப்படிதான் ஆண்டவரை விசுவாசிச்சான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அநேக வருடங்களுக்கு பின்பதாகத்தான் அதை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அது வரையிலும் ஆபிரகாம் விசுவாசத்துல உறுதியா இருந்தார். ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டார். இன்றைக்கு நம்ம விசுவாசத்துல சோர்ந்து போக வேண்டாம். நான் ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். குடும்பம் மாறலையே, என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரவில்லையே, இந்த கடன் பிரச்சனை மாறலையே, என் பிள்ளைகள் மாறலையே, யாரையும் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போய் இருப்பீங்க. நான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நிறுத்தாத. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ண, உன்னுடைய கூடாரத்துக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக நீ தொடர்ந்து ஜெபத்துல தரித்திருப்பாயானால் உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நாள் வரப்போகிறது. எழுப்புதலின் நாள் வரப்போகுது. உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாய் ஆண்டவரை துதிக்கிற நாட்கள் வரப்போகிறது. பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது.
எத்தனை பிசாசு இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் மாற்றுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஒரே நிமிஷத்துல அந்த பிசாசின் கிரியை அழித்து போடுவார். எல்லா பிசாசையும் துரத்திடுவார். ஒன்னும் அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அந்த பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாம் விசுவாசத்தோட இன்னைக்கு நம்ம முதலாவது ஒப்பு கொடுக்கலாம். இந்த வசனங்கள், இந்த எண்ணாகமத்துல இருக்கிற இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல இது நிறைவேறணும்ப்பா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஜெபிக்கிற ஒரு மகனா நான் இருக்கட்டும். என் வீட்டுக்குள்ள நான் தொடர்ந்து ஜெபத்துல தவிர்த்திருக்கணும். இன்னைக்கு ஒரு காரியம் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஜெபிக்கிற காரியம் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த ஜெபத்தை நீங்க ஒழுங்கா செய்துட்டீங்கன்னாலே போதும், உங்க குடும்பம் அழகானதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஒரு சிலருடைய வீடுகளுக்குள்ள ஒருவேளை சரியா ஜெபிக்க முடியாம சூழ்நிலைகள் இருக்கலாம். அதன் மத்தியில ஆண்டவர் சமூகத்துல எப்படியாயும் ஆண்டவரை நான் ஜெபிக்கணும்னு சொல்லி கிருபை கேட்டு இன்னைக்கு என்னுடைய கூடாரம் அழகானதாய் மாறட்ட ஆண்டவரேன்னு சொல்லி, அதே போல வேதத்துல சொல்லப்பட்ட யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, சூழலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உறுதியாய் நிற்போமானால் இன்னைக்கு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற மந்திரவாதத்தின் வல்லமைகள், குறி சொல்லுகிற ஆவிகள், எப்படிப்பட்ட ஆவிகளானாலும், எந்த ஆவிகளானாலும், பொறாமையின் ஆவிகளானாலும், எரிச்சலின் ஆவிகளானாலும், எந்த ஆவிகளானாலும் ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாதபடி ஆண்டவர் என்ன செய்வார்? பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே என்னை நீ தெரிந்தெடுத்திருக்கிறீர், என்னுடைய கூடாரத்துல ஒரு ஜெபிக்கிற மகளாக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர், நான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கணும், என்னுடைய குடும்பத்துக்காக நான் போராடி ஜெபிக்கணும், என்னுடைய கூடாரம் அழகாய் மாறுகிறது வரையிலும் நான் ஜெபத்தை விட்டுறவே கூடாது, நான் சோர்ந்து போக கூடாது, நான் விசுவாசம் பட்டுவிடக் கூடாது, விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டு சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டு சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து செல்லுங்க. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தின்படி சீக்கிரத்துல ஆண்டவர் உங்கள் கூடாரங்களை எழுப்புதலின் கூடாரமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்துல எழுப்புதல் வரப்போகிறது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க. யாரெல்லாம் மாற முடியாது, யாருடைய வாழ்க்கையெல்லாம் சாபம், இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க வாழ்க்கையை கூட ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாம். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. அர்ப்பணிங்க. ஒருவேளை விசுவாசத்துல கலந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த பிரச்சனை எல்லாம் மாறுமா? இந்த போராட்டம் எல்லாம் மாறுமா? ஹல்லேலூயா. ஓ, அப்படி நீங்க நினைத்து வந்திருக்கலாம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். என்னுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்துல இருக்கிற போராட்டங்கள் மாறும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய குடும்பத்துல எழுப்புதல் வரும், என்னுடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா மாறி விடுவாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறார்களோ அவர்களுடைய முழங்கால்கள் முடங்க போகிறது. ஓ ராமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எனக்குள்ள இருந்து அந்த ஜீவநதி புறப்பட்டு செல்ல போகிறது. இந்த வீடு ஒரு அழகான நதியாக மாற போகிறதப்பா. ஓ தேங்க் யூ லார்ட். நமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. அப்பா நமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம் நான்
போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வந்தாது ஒரு நாளும். எனக்குள்ள ஜீவ ஊற்று, அது வந்தாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகிறது. என் பாத்திரம் ஓடுகிறது. பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உனக்குள்ள அபிஷேக நதி புறப்பட்டு ஓடட்டும். சங்கர குடும்பத்துல இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாறும்படியா, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும்படியா, முழங்கால நிற்கிறாங்க ஜெப ஆவி உச்சப்பட்டிருக்கிறது பெற்றுக்கள். ஹல்லேலூயா. நீதான் உன்னுடைய குடும்பத்துக்கு சிறப்புல நிற்கணும். ஹல்லேலூயா. ஓரமாக்கரா வீணா சங்கரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓரி கபாரா வீணா சபா கபாரபா. ஓரமா வீரா கபாரபா கபீரா கபாரபா சங்கரா கபாரபா. இந்த பிள்ளைகளுக்காக என் குடும்பத்துக்கான சரியா ஜெபிக்கல, என்ன மன்னிக்க மன்னிக்க கேளுங்க ஆண்டவரே. அப்போ இந்த குடும்பத்துக்கான தொடர்ந்து ஜெபிக்கணுமே. இந்த பிள்ளைகளுக்கான திறப்புல நிற்படமே. ஹல்லேலூயா. எழுப்புதல் இந்த குடும்பத்துல வருவதற்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டுமே. ஒரு கொண்டாளி ஜெபித்து கொண்டே இருந்தது போல ஓரபா சந்தரா கபாரபா அப்படிப்பட்ட ஜெபாவியங்களை உச்சப்படுவதாக. ஓரபா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. Thank you Lord. நமக்கு நன்றி தகப்பனே. அநேக நாட்களா இருக்கிற போராட்டங்கள் முடிய போகிறது. அது தொடர்ந்து ஜெபத்துல தெரிந்து. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே. இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலம் தான். உங்க குடும்பம் அழகாக மாறப்போகிறது. ரிபா கபா ரபா ஓரிபா லக்கரா சந்தரபா. காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனாயோ, காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனாயோ. ஓரபா லக்கபீரா சந்தரா கபரபா. Thank you Lord. நமக்கு நன்றி தகப்பனே. இந்த காட்டோரனை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ காத்திருந்தது சோர்ந்து போன இந்த நிலைமையில மறுபடியுமா நீ எழும்புவாயானார். நீ மறுபடியுமா எழுப்புவாயானார். நான் வெகு சீக்கிரத்தில் உடைய குடும்பத்தை மாற்ற போகிறேன். உடைய குடும்பத்தில் எழுப்புதல் வர போகிறது. பெற்றுக்கொள், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஜெப ஆவியை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. விடாத ஆண்டவரை விடாமல் நான் பற்றிக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி முற்றிலுமா என்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். ஓரிக்க வாழ வீணா சந்தர கபரபா ஓரிமா என்ற வீணா சபா கபரபா. விடுதலை பெற்றுக்கொள். உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம் வெளியேறட்டும். ஒரு சில பாவத்தோடு இந்த இடத்துல இருக்கிறீங்க. எனக்குள்ள இருக்கிற பாவங்களை வெளியேற்றுகிறார். ஹல்லேலூயா. இச்சை நாவிகள் வெளியேறுகிறது. ஓரமா சந்தர கபரபா. ஹல்லேலூயா. ஓ வேலையில முடியல, அநேக நேரங்கள்ல நினைக்கிறீங்க பரிசுத்தமா வாழணும் நினைக்கிறீங்க. ஆனா முடியல. இந்த நாளில் ஆண்டவருடைய நாவை தொடுகிறார். உடைய வாழ்க்கையை தொடுகிறார். ஹல்லேலூயா. எல்லா பாவங்கள் விலகி ஓடுகிறது. வார்த்தையினால அநேக பாவங்களை நீ செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ வாயினால நாவினால ஓரமா சந்தர கபரபா துதிக்கிறவனுடைய வாயினால துதிக்கிறவனுடைய நாவினால. ஹல்லேலூயா. ஓ பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அநேகரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ நல்லா இன்றைக்கு மாறுகிறது. ரிபாக்கரா நீனா சந்தரமா உன்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டு உனக்குள்ள ஒரு எழுப்புதலை போடுகிறார். ஓ உன்னை சுத்தி ஒருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ரிபாக்கரா நீனா சந்தரா ஓரமா லம்ப தூர கபரபா. ஹல்லேலூயா. ஓ உன்னை ஆண்டு பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுகிறார். ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. நமக்கு நன்றி. நமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா அசுத்தங்கள் வெளியேறுகிறது. ஓரிமா சந்தர கபரபா. உன்னுடைய கண்கள் பரிசுத்தமாய் மாறுகிறது. உன்னுடைய இருதயம் பரிசுத்தமாய் மாறுகிறது. ரிபா கபரபா ஓரமா சந்தர கபரபா. ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் சில பாவங்கள்
ஆவிகள் உனக்குள்ள இருக்கிறபடினால ஆண்டவருடைய கிரியை நடக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவையெல்லாம் இந்த நாளில் வெளியேறுகிறது. உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறார் ஆண்டவர், உன்னை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு மாக்க தூர உனக்குள்ள ஒரு எழுப்புதல் நக்கினி, உனக்குள்ள அவிசுவாசம் இருந்தது, ஆண்டவர் மேல நம்பிக்கை குறைந்து போயிருந்தது. ஓலிமா சந்தர கபரவ இன்றைக்கு இந்த விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார் ஆண்டவர். சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை, சகலத்தை செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு உனக்குள்ள அந்த விசுவாசத்தை அவர் வைக்கிறார். ஓரி கபார சந்தர கபரவா, ஓரமா சந்தர கபரவா, ஓர கபரவா. பாதாளத்தின் வாசல்கள் நீ குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஓரமா சந்தர கமானா வீரா கபரவா. ஓ தேங்க்யூ லார்ட், நமக்கு நன்றி. ஓரி கபார சந்தரவா. வீட்டுக்குள்ள நடக்கிற காரியங்களை பார்த்து இருதயத்துல வேதனைப்பட்டு எப்படி நீதிமானா இருந்து சுற்றி நடந்த பாவங்களை பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தானோ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயே. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு இந்த பாவத்தை பார்த்து வேதனைப்பட்டாயோ அதற்கு அதிகமாக நீ கனி கூறும்படி அந்த நபரை ஆண்டவர் மாற்ற போகிறார். அது உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரா இருக்கலாம். யார் பாவத்துக்குள்ள இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தமா சந்ததிகளாய் பரிசுத்தமானவர்களால் மாற போறாங்க. உன்னுடைய ஜெபத்தை நீ அதிகப்படுத்தும் போது, நீ ஜெபிக்கும் போது, புறத்துல நிற்கும் போது அவர்களை குற்றப்படுத்துவதை விட்டுவிட்டு, அவர்களோடு கூட சண்டை போடுவதை விட்டுவிட்டு முழங்கால நீ நிற்கும் போது ஆண்டவர் அவர்களை நிச்சயமாய் பரிசுத்த ஜாதியாக மாற்ற போகிறார். ஓரமா சந்தரா கபரவா. எப்படிப்பட்ட பாவ பழக்கத்தில் இருந்தோம் அவர்களை தூக்கி எடுக்க போகிறார். எழுப்புதல் நத்திரவனை வீட்டுக்குள்ள போடப்பட போகிறது. ஓரமா சந்தரா கபரவா. ஒருவர் கூட ஓரிமா சந்தரா கபரவா இனி ஆண்டவருக்கு தூரமாய் வாழ முடியாத அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்த குடும்பமாய் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா, இந்த கூடாரம் அழகானதாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரா கபரவா. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட், நமக்கு நன்றி தகப்பனே. ஓரா கபரா சந்தரா கபரவா. ஓரி கபர பல 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 பலமா. ஓ தேங்க் யூ லார்ட், நமக்கு நன்றி. சத்ரு எதையெல்லாம் திருடி வைத்திருந்தானோ, திருடன் கொல்லும் அழிக்கவும் வருகிறான். எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில இந்த குடும்பத்துல திருடி வைத்திருந்தானோ திரும்ப உனக்கு கொடுக்கும்படியாகத்தான் இன்றைக்கு ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிபூரணப்பட இயேசு வந்தாரு. இயேசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஒரு கபரமாப்பா நான் இனி வாழ்வது மக்களாக சரி நீ ஒப்பு கொடுப்பாயானால் நீ எல்லாவற்றை திரும்ப ரெண்டு மடங்கால் தரப்போகிறார். ஓரமா சந்தர கபரமா. ஹல்லேலூயா. திருடி கொண்டு போனது பொல்லாத பிசாசுடைய குடும்பத்துல திருடி கொண்டு போன ஆசீர்வாதங்களை, திருடி கொண்டு போன நன்மைகளை ரெண்டத்தனே நீ திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறாய். ஓ ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், நமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நமக்கு நன்றி. ஓரமா சந்தர கபரமா. வானம் திறக்கப்படுகிறது. அவர் இன்னும் பத்துதான் சொல்லுகிறார், நீ என்ன நேச மகன், நீ என்ன நேச மகள். ஹல்லேலூயா. ஓரமா சந்தர கபரமா. ஓரி கபரா வீணா சந்தர கபரமா. ஓரி மக்க தூர கபரமா. உன்னால் நான் பிரியமா இருக்கிறேன், உன்னால் நான் பிரியமா இருக்கிறேன். இக்கமாரா வீணா சந்தர கபரமா. ஓரி கபர பல பலமா. ஓரி பல சந்தர கபர பல பலமா. ஓரி கபர பல 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 பலமா. நமக்கு நன்றி தகப்பனே. உன்னை நான் தெரிந்தெடுத்தது விரும்பவாய் அல்ல, உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நீ ஒரு நதியாக மாறப் போகிறான். நீ பரவி போகிற ஆறாக, பரவி போகிற ஆறாக உதமா சம்பர கபரமா. ஆரிபால கபூர கபரமா. உன்னுடைய குடும்பம் பரவி போகிற ஆறாக மாறப்போகிறது. ரீகமான சந்தரா. ஓ தேங்க் யூ லார்ட், நமக்கு நன்றி தகப்பனே. இத்தனை நாட்களாய் இந்த வீட்டில் இருந்த பகலில் எதிர்நாட்டம் வீசிக் கொண்டிருக்கிறவனை நினைத்து ஒவ்வொரு அழுது கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய வீட்டை தாண்ட சொல்ற சந்தன மரவாச கத்த நாட்டின சந்தன மரவாசன நிறந்த வீடாக இந்த வீடு மாறப்போகிறது. கமான சந்தர கமர மாற்ற
போகிறார், மாற்ற போகிறார். ஓ ஹalleluya, விசுவாசி ஆண்டவரை நம்பு. ஹalleluya, அவனால அது முடியாததுதான், மனுஷரால் கூடாததுதான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ரிகமான சந்தர கமரமா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தில் அபிஷேகித்திருக்கிறார். ஒரு வல்லமைகளை நிரப்பி இருக்கிறார். இந்த வல்லமையோடு புறப்பட்டு சென்று உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணு. ஹalleluya, ஓ ஹalleluya. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி தகப்பனே. உங்களுடைய சத்தம் அந்த சமூகத்தில் போய் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஜெப சத்தம் அந்த சமூகத்தில் எட்டி இருக்கிறது. ஓ ஹalleluya, ஒரு நாள் வரப்போகிறது. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எழுப்புதல் நோக்கி போடப்படுகிற நாள். ஓ ராமா சந்தரா கமானா. ஒரே நாளில் எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்க. ஒரே நாளில் மனம் திரும்புதல் உண்டாக போகிறது. ஓ ராமா சந்தரா கபாரமா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹalleluya, உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவருக்கு போதும், ஒரு நாள் போதும். ஹalleluya, நீ பல வருடங்களை அனுபவித்த நிந்தைக்கு, ஓ ஹalleluya, பல வருடங்களை அனுபவித்த போராட்டத்திற்கு முடிவு ஒரு நாள் வரப்போகிறது. ஓ ரமா சந்தரா கமானா வீரா கமாரமா. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தின் நியாய பலன் வரப்போகிறது. யாரையாவது பேசிட்டாங்களோ ஒரு சந்தரா கமாரமா. ஹalleluya, உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது, உங்க குடும்பம் இப்படிதான் இருக்க போகிறது என்று நேசித்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக ரெண்டிப்பான நன்மையை நீ அனுபவிக்கிற நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். அவனிடத்தில் ஆண்டவர் திட்டமும் தெரியுமா இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அக்கபாரா சந்தரா கபரபா. ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இது மனுஷ சத்தம் அல்ல, ஆண்டவருடைய சத்தம். ஹalleluya, ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் சொல்லுகிறவர் செய்கிறவர். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. இடத்துல வந்து நீ சாட்சி சொல்ல போகிறார். இந்த இடத்துல வந்து நீ சாட்சியை நிற்க போகிறார். ஓ ரமா சந்தரா கமானா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கரங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஜபாவினால் நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. சேர்ந்து போகாதபடி நீ ஜெபிக்கிறேன். இந்த காரியத்தை மறந்து போனாங்களோ, ஜெபிக்க மறந்துட்டாங்களோ, அதையெல்லாம் திரும்ப எடுத்து ஜெபிக்க கிருபை கொடுங்க. தொடர்ந்து ஜெபத்தில் நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க கிருபை கொடுங்க. ஜபாவினால் நிரப்பி அனுப்புகிறதற்காக நமக்கு நன்றி. ஒரு கூடாரங்கள் அழகானதாய் மாறப்போகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். வாசனை நிறைந்ததாய் மாறப்போகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். பிரசனத்தினால நீ மூட போகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. இது நான் தங்குகிற வாசஸ்தலம் என்று நீ சொல்ல போகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரப்பா. இதை நான் விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தை விரும்பி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வாசம் பண்ண போகிறார். அப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பாகாலில் எல்லாவற்றையும் சமத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா இன்றைக்கு மேம்பட்டதற்காக நமக்கு நன்றி. எல்லா கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் புகழையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.